ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை கிருபையின் ஊழியங்களின் சார்பிலே வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். தேவனுடைய சித்தத்தை இரண்டாக பிரிக்க முடியும். ஒன்று வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தம், மற்றொன்று வெளிப்படுத்தப்பட வேண்டிய தெய்வ சித்தம். இந்த வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தம் இந்த வேதத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களும் அதை வெளிப்படுத்தி இருக்கிறது. இதை இன்னொரு முறை ஒருவர் உங்களுக்கு தரிசனமாய், உங்களுக்கு சொப்பனமாய், தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் வேதம் பூரணமானது, வேதம் முழுமையானது, வேதம் சொல்லுகிற ஒவ்வொன்றும் உண்மையானது. அது உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் நிறைவேற வேண்டியது, நாம் செய்து முடிக்க வேண்டியது, நிறைவேற்ற வேண்டியது. அதை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். உதாரணமாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. முறுமுறுக்க வேண்டிய நேரங்கள் வரலாம், கண்ணீர் விட வேண்டிய நேரங்கள் வரலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான நிகழ்வுகள் கடந்து வரலாம். அப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமல்ல, எதிரிடையான காரியங்கள் உங்கள் வாழ்விலே குறுக்கிட்டு வரும் பொழுதும் தேவனை துதிக்க பழகிக் கொள்ளுங்கள். அது உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இன்னமும் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3 இதை சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பாவத்திற்கு விலக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இதை நாம் மறந்து போகக்கூடாது என கண்பானவர்களே. ஆகையினால் தான் அதே அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று. இந்த அன்பான வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற இது போன்ற ஏராளமானவைகள் இந்த வேதத்தில் இருக்கிறது. வேதம் முழுவதும் ஒவ்வொன்றாய் படித்து ஒவ்வொன்றாய் கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து வெளிப்படுத்தப்பட்ட தெய்வ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற தெய்வன் இன்னும் வெளிப்படுத்த வேண்டிய தெய்வ சித்தங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறாரே. அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவைகளை அறிந்து அவைகளின்படி செய்ய நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். தேவன் நம்மை உருவாக்குவார். வெளிப்படுத்தப்பட வேண்டிய தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ளவும், அதை புரிந்து கொள்ளவும், அதற்கு அர்ப்பணிக்கவும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனை, வெளிப்படுத்தப்பட்ட இந்த தெய்வ சித்தங்களுக்கு கீழ்ப்படிந்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.